அதற்கு முன்பாக ஒரு அண்மை செய்தி. தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை தொடர்ந்து வருவதால் இன்று விடுமுறை அறிவித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை அங்கே தொடர்ந்து வருவதால் இன்று விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை, தென்காசியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சியிலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மற்றும் திருச்சியிலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் கனமழை தொடர்வதால் இன்று விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழை காரணமாக தஞ்சை, மயிலாடுதுறையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். ஏற்கனவே வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. குறிப்பாக வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அது புயலாக நாளை மறுநாள் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்றும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது 25ஆம் தேதி வாக்கில், அதாவது நாளை உருவாகி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி மழையும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் முதலே பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு இருந்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு சில மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளை பொறுத்தவரை ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, தூத்துக்குடி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு தொடர்ந்து வருகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 29ஆம் தேதி வரையிலும் கூட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும், சென்னையில் புறநகர் பகுதிகளில் எல்லாம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஓரிரு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரைக்காற்றும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்டங்களில் எல்லாம் ஏற்கனவே மழை பொழிவு தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராமநாதபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, தூத்துக்குடி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூடுதலாக விருதுநகர் மாவட்டத்திற்கும் பள்ளிகளுக்கான விடுமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த மழை காலங்களில் சாலைகளில் பள்ள மேடுகள் இருக்கலாம் அல்லது மழைநீர் தேங்கி இருக்கலாம், தொடர்ந்து மழை பொழிவு இருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழகத்தில் தூத்துக்குடி, திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விருதுநகர், திருவாரூர், ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது.